ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல யுயுட்சு யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யுயுட்சு திருதராஷ்டருக்கும் காந்தாரியோட பணிப்பெண்ணுக்கும் பிறந்த மகன். யுயுட்சுவோட தாய் ஒரு வைஷ்ய பெண். அவங்களோட பேரு சுகத்தா. திருதராஷ்டர் காந்தாரி மேல இருக்கிற கோபத்துல காந்தாரிய பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக காந்தாரிக்கு உதவி செய்யற பெண்ணான வைஷ்ய பெண் சுகத்தாவோட சேர்ந்து பிறந்த மகன் தான் யுயுட்சு. யுயுட்சுவோட அம்மா சுகத்தா தான் வளர்த்தாங்க. திருதராஷ்டர் யுயுட்சுவுக்கு தன்னோட மகன் அப்படின்ற அந்தஸ்தை கொடுக்கல. காந்தாரிய பழி வாங்கணுன்றதுக்காக தான் இதை செஞ்சாரே தவிர யுயுட்சுவை தன்னோட மகனா அங்கீகரிக்கல. மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு. யுத்தம் ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் கௌரவர்கள் படை இருக்கு, இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் படை இருக்கு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த படையிலிருந்து அந்த படைக்கு யாராவது போகணும் இல்ல வரணும் அப்படின்னா அதை இப்ப நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. படையும் அமைதியா எந்த சத்தமும் போடாம இருக்கும்போது ஒரே ஒரு தேர் சக்கர சத்தம் மட்டும் கேக்குது. கௌரவர்கள் பக்கத்திலிருந்து பாண்டவர்கள் பக்கமா அந்த தேர் வருது. துரியோதனன் துச்சாதனன் கிட்டையும் சகுனி கிட்டையும் நம்ம பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு தேர் அந்த பக்கம் போவதே, யார் அது அப்படின்னு கோபத்துல கேட்கிறாரு. அப்போ துச்சாதனன் தான் பார்த்து யுயுட்சு தான் போறான் அப்படின்னு சொல்றாரு. ராமாயண காலத்துல விபீஷணன் தன்னோட அண்ணன் ராவணன் செய்யறது தவறுன்னு சுட்டி காமிச்சாரு. ராவணன் அதை கேட்கல. உடனே விபீஷணன், நான் உங்க பக்கம் இருக்க மாட்டேன், நான் தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் போய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட போய் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி மகாபாரத காலத்துல யுயுட்சுவும் துரியோதனன் கிட்ட நீங்க செய்யறது தவறுன்னு சொல்லி துரியோதனன் அதை கேட்காததுனால தர்மம் பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் பக்கம் போய் சேர்றாரு யுயுட்சு. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தர்மருக்கு முடிசூட்டும் போது ஹஸ்தினாபுரத்தோட ராஜாவா தான் தர்மர் ஆனாரு அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா ஹஸ்தினாபுரத்தோட ராஜாவா தர்மர் ஆகல. ஹஸ்தினாபுரத்துக்கு யுயுட்சுவை தான் ராஜாவாக்குறாரு. யுயுட்சுவை ராஜ்யத்துல உட்கார வச்சுட்டு தர்மர் இந்திரபிரஸ்தத்துக்கு தான் ராஜாவாகிறாரு. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹஸ்தினாபுரம் தான் சக்கரவர்த்தி நாடா இருந்துச்சு. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திரபிரஸ்தம் சக்கரவர்த்தி நாடா மாறுது. எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாட்டோட தலைநகரமா இருந்த ஹஸ்தினாபுரம் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திரபிரஸ்தம் தான் தலைநகரமா மாறுது. இன்னும் நீங்க யுயுட்சுவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. தர்மம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தர்மத்தின் பக்கம் தான் நின்று போரிடுவேன் அப்படின்னு சொன்ன யுயுட்சுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.